ஹாய் கைஸ், கல்யாண பந்தியிலலாம் சர்வ் பண்ணுற மாதிரி பிரிஞ்சி சாதம் வீட்லேயே குக்கரில் குலையாமல் செய்யலாம். எப்படின்னு பார்த்துடலாமா? 100லேருந்து 150 ml ஆயில் விட்டுட்டு 4 பச்சை மிளகா, பட்டை வகைகள், 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம், 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 கிலோ தக்காளி, இது எல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்க விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு வெஜிடபிள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசிக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இப்போது ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துட்டு 100 ml போல் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 50 கிராம் மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டு 1 கப் பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 1.25 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஊற வச்சுருந்த அரிசி சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சப்பழம் சாறு, ஒரு கைப்பிடி கட் பண்ண கொத்தமல்லி இலை தூவி 2 விசிலுக்கு விட்டு எடுத்தால் மணக்க மணக்க பிரிஞ்சி சாதம் ரெடி.